உண்மையான வழிபாடு என்னவென்றால், துன்ப நேரத்திலும் கடவுளை முழுமையாக நம்புவதும், அவருக்காக காத்திருப்பதும், இருளில் கூட இறைவன் எனக்கு வெளிச்சமாக வருவார் என்று நம்புவதும் தான் என்கின்றார் N.T. ரைட் என்கின்ற அமெரிக்க எழுத்தாளர். திருவருகை காலம் 20வது நாளில் நாம் அனைவரும் வாழ்வால் நம்முடைய கடவுளை வழிபட அழைக்கப்படுகின்றோம். எனக்கு என்ன நேர்ந்தாலும் நான் என்னுடைய யாவே கடவுளை விட்டுவிட மாட்டேன் என்று மிக உறுதியோடு யாவே கடவுளை வழிபட்டவர் தான் தானியேல். இஸ்ரேலை சார்ந்த இவர் தாரியோ என்கின்ற அரசருடைய காலத்தில் பாபிலோனில் வரி தண்டுபவராக நியமிக்கப்படுகின்றார். இவருடைய நேர்மையை பார்த்து அரசன் இவருக்கு கூடுதல் பொறுப்புகளை வழங்கி இவரை மகிழ்விக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது இவர் மேல் பொறாமை கொண்டிருந்த மக்கள் இவருக்கு எதிராக அரசனிடத்தில் ஒரு சட்டத்தை ஏற்று சொல்கின்றார்கள். அதாவது, அரசனை தவிர வேறு எந்த தெய்வங்களிடமும் யாரும் எந்த விதமான வேண்டுதலையும் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு அரசாணை. இதை அரசன் பிறப்பித்த பின்பாகவும் தானியேல் ஒவ்வொரு நாளும் யாவே கடவுளை 5 முறை தொழுது வந்தார். இதை பார்த்த இவருடைய பொறாமைக்காரர்கள் அரசனிடத்தில் சென்று புகார் செய்தார்கள். இவரை தண்டிக்க வேண்டும் என்று அரசனிடம் முறையிட்டார்கள். அரசன் இவரை விடுவிப்பதற்காக பல வழிகளை தேடினான். ஆனால் முடியவில்லை. இறுதியாக இவரை சிங்கத்தின் குகையில் அடைப்பதாக இவருக்கு தீர்ப்பானது பிறப்பிக்கப்பட்டது. அப்படி இவரை சிங்க குகையில் அடைக்கின்ற பொழுது அரசன் தாரியு இவரிடம் சொன்ன ஒரு வார்த்தை, நீ வழிபடும் கடவுள் உன்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி அவரை அனுப்பிவிடுவார். மறுநாள் காலையில் எழுந்ததுமே அரசன் நேராக ஓடி சென்று கல்லை புரட்டி அவர் கேட்ட முதல் வார்த்தை, நீ வழிபடுகின்ற கடவுள் உன்னை காப்பாற்றினாரா என்று கேட்கின்ற பொழுது தானியேல் சொல்லுவார், ஆம், நான் வழிபடுகின்ற கடவுள் சிங்கங்களினுடைய வாயை கட்டி போட்டு விட்டார், அவை எனக்கு எந்த விதமான தொந்தரவும் செய்யவில்லை என்று கூறிய உடனேயே இந்த மன்னன் யாவே கடவுளை தன்னுடைய நாட்டின் கடவுளாக அறிவித்து அவரை அனைவரையும் பின்பற்ற சொல்வான். தானியேல் கடவுளின் மேல் கொண்டிருந்த அந்த ஒரு இறை நம்பிக்கை அனைவரையும் ஒரே கடவுளை வழிபட செய்தது போல நாமும் நம்முடைய வாழ்வால் ஒரே கடவுளை வழிபடுகின்ற மக்களாக இருக்க வேண்டும். கடவுள் யார் என்பதை காட்டவே இந்த உலகத்தில் இயேசு மனிதராக பிறந்தார். எனவே நாமும் இன்றைய நாளில் நாம் வழிபடுகின்ற கடவுள் யார்? சில நேரங்களில் நம்முடைய பணங்கள், நம்முடைய கல்வி, நம்முடைய திறமை கடவுளை 2வது இடத்திற்கு தள்ளுகின்றன. சிந்திப்போம், நான் கடவுளை முழுமையாக நம்புகின்றேனா? என்னுடைய துன்ப காலங்களிலும் கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நான் வாழ்கின்றேன் என்பதை சிந்திப்போம். தானியேலை போல நாமும் மன உறுதியோடு என்ன நேர்ந்தாலும் ஒரே கடவுளை நமது வாழ்வால் வழிபட்டு கிறிஸ்து பிறப்பிற்கு நம்மை தயார் செய்வோம். ஜெபிப்போம். அன்பின் இறைவா, நீரே உண்மையான கடவுள் என்பதை நாங்கள் அறிந்து எங்களது வாழ்வால் உம்மை வழிபட எங்களுக்கு அருள் தாரும். ஆமீன்.